2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான ஒரு வருஷமும் கூட. அன்பு ஒன்றுக்குத்தான் விருச்சிக ராசிக்கார பெண்கள் அடிமையாக இருப்பாங்க. அதிகாரத்துக்கு எமனே வந்தா கூட சரி, மண்ணையும் வித்திருக்கணும், பொன்னையும் வித்திருக்கணும், வச்சிருக்கிற வண்டி வாகனத்தையும் விற்கணும், வீடு நிலத்தை சொத்து சுகத்தையும் விற்று. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு அழகான நாளில் நம்ம கூட கேஜிஎஃப் கருப்பசாமி ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. சிவாயே நம்ம. இந்த ஒரு சூப்பரான நாளில் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைனா ஐயா, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு வரப்போகுது. இந்த வருஷம் ஓவராலாக நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போகுது, வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது? சப்போஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில வாட்டி சறுக்கல்களும் இருக்கலாம். அந்த சறுக்கல்கள்லேருந்து ஒரு மனுஷனா எப்படி மீண்டும் மேலே எழுந்து வர்றது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் தெளிவாக சுருக்கமாக இதுக்கான ஒரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன். 2026 ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்புடைய முழுமையான பெயர் பராபவ வருடம். அப்போ ராசிநாதனில் ராசி கட்டத்தில் கோச்சார ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் பலமாக இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான் இருக்கார். மீன ராசியில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் பலமாக இருந்து இந்த 2026 எப்படி நம்மளுக்கு மேன்மை தரக்கூடிய அளவுக்கு உண்டான கிரக கோச்சார ரீதியாக இது நடக்கவிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும், மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பல யோகங்களை அடையக்கூடிய ராசிகள் யாரு, அவயோகத்தை அடையக்கூடிய தன்மையுடைய ராசிகள் யாருன்னு கேட்குறத இப்போ நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி இந்த பராபவ வருடத்தில் 2026 அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? முக்கியமாக அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பற்றற்ற நிறையில் ஒரு பரதேசி மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன ஐயா? 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான ஒரு வருஷமும் கூட. சனி பகவானுடைய பெயர்ச்சி சகாய சனின்னு சொல்லலாம், பஞ்சம சனின்னு சொல்லலாம். பஞ்சம் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம். நிறைய இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா காவல்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா போர்ப்படை தளபதி விருச்சிக ராசிக்கு அதிபதி முருகக்கடவுள். அது ஒரு தேளுடைய சிம்பிள். யாரையுமே நம்ப மாட்டாங்க, ஆனால் நம்புனா உயிரையே கொடுக்கக்கூடிய தருணம் உடையவங்க. இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு கதை ஒன்று சொன்னா தான் இந்த விருச்சிக ராசியோடைய தன்மையும் புரியும். ஒரு தேளு ஒன்று ஆற்றுல உளுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆமை ஒரு நண்பனாக நான் உன்னை கரை சேர்த்து விடுறேன் அப்படின்னு தான் முதுகுல ஏறிக்குன்னு சொல்லி உட்கார வைக்குது. உட்கார்ந்தவொடனே இப்படி சிரிச்சிட்ட உடனே அந்த கொடுக்க வச்சு இப்படி கொட்டுது. கொட்டின உடனே பார்த்தியா உன்னுடைய வேலையை நீ காட்டுற அப்படிங்கிட்டு இந்த ஆமை சொல்லுது. கொஞ்ச தூரம் போனவுடனே மறுபடியும் கொடுக்க வச்சு கொட்டுது. ஏன் இதை செய்யுதுன்னா இவன் நல்லவனா அப்படிங்கிட்டு சோதிக்குது. அப்போ விருச்சிக ராசிக்காரனுக்கு ஒரு நட்பு ஒன்று அமையணும்னா ஒரு நண்பன் வந்தால் சோதிக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி. இப்படியா மட்டும் இருக்கிறவங்களுக்கு கடந்த ஒரு 5 வருஷ காலமாகவே படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் உயர் சம்பளமும் கிடைக்காம உயர் அதிகாரியாக இல்லாமையும் பல இடையூறுகளையும் கஷ்டத்தையும் அடைஞ்சவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இப்படியாம்பட்ட இடையூறில் இருந்தவங்க தான் பற்றற்ற நிலையில் பித்து பிடிச்சி பல கோயில்களுக்கு, பல சேத்திரங்களுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு வசதி வாழ்க்கையாக வாழ்ந்திருந்தா கூட பொருளாதாரத்தில் மேற்படாமல் நஷ்டகதியாகி தன்னுடைய சுகபோக வாழ்க்கையில் சுகபோகத்துக்கு எல்லாத்தையும் அர்ப்பணித்து காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தது தான் இவங்களுடைய காரணமும் கூட. ஏன் இந்த விருச்சிக ராசி பெண்கள் எப்போ பாரு அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலம் இருக்காங்க, சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்போதான் அவங்க மாறுவாங்க? விருச்சிக ராசிக்காரங்களுடைய அதிபதி யாரு? முருக கடவுள் இல்லையா? செவ்வாய் இல்லையா? செவ்வாய்னா அகோர வீரபத்திரர் இல்லையா? இரத்த சூடு உடையவங்க இல்லையா? தான் நான் ஆணவம் இருக்கும், அகங்காரம் இருக்கும். அன்பு ஒன்றுக்குத்தான் விருச்சிக ராசிக்கார பெண்கள் அடிமையாக இருப்பாங்க. அதிகாரத்துக்கு எமனே வந்தால் கூட சரி, ஒன்றும் கிட்ட அவங்ககிட்ட வேலை நடக்காது. தன்னுடைய இல்லறம்,
தன்னுடைய கணவன் தன்னுடைய குழந்தைகள் மேலே அளவு கடந்த ஆசைகள் வச்சுருப்பாங்க. ஒரு லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழணும் சொல்லக்கூடிய ஆதங்கங்களோடு இருந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்கார அன்பர்கள். இருந்திருந்தாலும் சனி பகவான் சொல்லக்கூடிய கர்மக்காரகன், ஜீவனாம்சம் கர்மக்காரகன் 5 வருஷ காலமாகவே இவங்களை வாட்டியும் வதக்கியும் இருக்கக்கூடிய தருணத்தில் ஆன்மீக தோரணியில் இருந்தவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க. இல்லாதவங்க மண்ணையும் விற்றுருக்கணும், பொன்னையும் விற்றுருக்கணும், வச்சிருக்கிற வண்டி வாகனத்தையும் விற்கணும், வீடு நிலத்தை சொத்து சுகத்தையும் விற்று இன்னைக்கு கஷ்டகதியாகக்கூடிய தருணத்தில் இருந்தவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. அதே மாதிரி இவங்களுக்கு யாருமே இல்லைன்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயா. யாராவது போய் பேசினா கூட இதில் என்னங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தனிமையான வாழ்க்கையில் இவங்களுக்கு இருக்காங்க. நட்பு அமையாது, நட்பு ஏற்படுத்திக்க மாட்டாங்க. அந்த நட்பு அமைஞ்சிருச்சுன்னா உயிரை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான தருணம் உடையவங்க தான் இந்த விருச்சிக ராசி. இருந்திருந்தாலும் 2026 விருச்சிக ராசி அன்பருக்கு யோகம்தான். ஆனால் விருச்சிக ராசிக்கு அதிபதி எம்பெருமான் முருகக்கடவுள். என்னைக்காவது ஒரு நாள் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மேற்படி சொன்ன அந்த சின்ன ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஹிஸ்ட்ரி, உங்கள் வரலாறே மாறும். இந்த வருஷம் சிக்கனத்தோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா கூட இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணிடலாம். இந்த 2026 பராபவ வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பராபவ வருடம் மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரப்போகுது, கொஞ்சம் எப்படி வாட்டி வதக்க போகுது, அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மக்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் மேம்படலாம்? இந்த பராபவ வருடம் கேட்டு ஒரு 20 முறை நம்ம உச்சரித்தா பாவ வருடம் கேட்கக்கூடிய தன்மை தான் வரும். அப்போ மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் இடையூறுல அடையணும் கேட்கறது விதியும் கூட. எப்படி இடையூறுல அடைவோம்னா, ஒரு உதாரணத்துக்கு காலத்தின் இறுதியில் இந்த வருடத்துக்கு ஆரம்பத்திலேயே கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. உலக நாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளில் கேஸ் தட்டுப்பாடு. அதிலிருந்து நம்மளை சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே போல் விரயங்கள் நிறைய ஆகும். பண விரயங்கள் ஆகும், பொருளாதாரம் பொருள் விரயமாகும், நோய்க்கு விரயமாகும், படிப்பு செலவுக்கு விரயமாகும், இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு முறை தான் ஸ்டவ் பற்ற வச்சோமா எல்லாரும் ஒன்றா இருந்து அந்த சமையலை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கும் கேஸ் நம்ம ஆன் பண்ணும் போது அதோடைய செலவுகள் அதிகமாகுது. அந்த மாதிரி செலவுகளை குறைச்சி இன்பமாக வாழ்ந்து வந்தோன்னா இந்த 2026 சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும். மனுஷன் 2026 25க்கு முன்னிலிருந்து பல இடையூறுகள், கடன், நோய், வறுமை, பயம், ஒரு காதல் பண்ணால் கூட சக்ஸஸ் ஆகாமல், கல்யாணங்கள் கூட காலதாமதமாக நடந்து, கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இப்படி வாழ்க்கையில் ஏக்கத்தோடையே வாழ்ந்த உங்களுக்கு ஒரு சின்ன வழிமுறையை இந்த முறை சொல்கிறேன். நாட்டுக்காகவும் வேண்டிக்கிங்க, தன்னுடைய வீட்டுக்காகவும் வேண்டிக்கணும். அப்போ தான் பலிக்கும். தனக்காக வேண்டிங்கன்னா அது பலிக்காது. மக்கள் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும் வேண்டி ஒரு ஜாதகரும் சென்னைக்கு அருகில், தாம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு 5 வாரம், அதாவது வெள்ளி சனி இந்த 2 நாளில் ஒரு 5 வாரம் வரேன்னு முதல்ல வேண்டிக்கிங்க. வாரம் போகிறதுக்கு முன்ன ஒரு கூவுற சேவல் வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் கட்டி போட்டு அதுக்கு தீனி போடுங்க. 5வது வாரம் அந்த சேவலை அது கொண்டுட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்ட இல்லை அந்த கோயில் குருக்கள் கிட்ட இந்த சேவலை நான் கோயிலுக்கு நியமிச்சு விடுறேன் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தக்க வழிமுறைகள் அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா நலிஞ்ச நோய் குணமாகும். கடனில் மீன் இருக்கிறவங்களுக்கு, மான் இருக்கிறவங்களுக்கு பல கடல்ல அடைக்கிறதுக்கு வழிகள் பிறக்கும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். அங்கே இருக்கிற தீர்த்தம் ஆடிட்டு முறையாக வழிமுறை பண்ணிங்கன்னா உங்கள் ஆசை, உங்கள் தேவை என்ன, ஆஸ் பர் ஜாதகருடைய ஒருத்தருடைய ஆசையும், டீனேஜில் இருக்க வேண்டிய குழந்தைங்கள்லேருந்து 55 60 80 வயசு ஆள்கள் வரைக்கும் இருக்க வேண்டிய குறைகளை எம்பெருமான் தீர்த்து வைப்பார்.
சிவபெருமானுக்கு 3540 சிவன் கோவில்கள் இருக்கு. முருகன் கோயிலுக்கு முருகனுக்கு 1500 சில்லற முருகன் கோவில் இருக்கு. அவ்வளோ கோயில் இருந்தாலும் வல்லக்கோட்டை முருகன் கோயில் ஒரு கோயிலுக்குன்னு ஒரு தனி சக்தியும் இருக்கு. இந்த சின்ன வழிமுறையை பண்ணி இந்த 2026 நாடும் நல்லா இருக்கணும், நாமமும் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கிட்டு ஒருத்தரங்களும் வேண்ட நாட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராது, உங்கள் வீட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராமல் சிக்கனத்தோடு இருந்து வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2026 ஈஸியாக பீட் பண்ணிடலாம். ஆடம்பரம் இல்லாமல் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னாவே இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையும். இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க, ஒருத்தரும் சக்ஸஸ் அடைவீங்க. எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன், 1 கிலோ ட்ரை குலோப் ஜான் மட்டும் வாங்கி கொடுங்க. சிவாய நம்ம. இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக, ஐயா சொன்ன மாதிரி இந்த ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் ஐயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றத நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம்ம.